ஹாய் வியூவர்ஸ், இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் பாதி ஊற்றிக்கலாம், மீதி பிரியாணி தம் போடும் போது ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி சேர்த்துக்கலாம். அது கூடவே ரம்ப இலை, பிரியாணி இலை, முழு மிளகும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரம்ப இலை கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, அது சேர்த்தா பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் முக்கால்வாசி வதங்கினாலே போதும். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வத்தத்தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணது தான். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட புதினா இலை, மல்லி இலை, தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரை கப் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கிரேவியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். எனக்கு இப்போ 1.25 கப் அளவுக்கு கிரேவி வந்திருக்கு. கூட 3/4 கப் தண்ணி சேர்த்து 2 கப்பாக ஊற்றுறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் அளவு. சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா தித்திப்பாக இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போடணும். தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுறனால ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சு இப்போ வடிகட்டி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் எதுவும் போட வேண்டாம். 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவில் இருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே மீதி நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி இலை, புதினா இலையும் தூவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 20 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு உடனே குக்கரை திறந்து பார்க்காதீங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க. அப்பதான் அரிசி இன்னும் நல்லா உதிரியா வரும். இப்ப திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி. அரிசியும் மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு. எப்போவும் பிரியாணியை ஒரு சைடாக தான் எடுக்கணும். நடுவில் இருந்து எடுத்தா அரிசிலாம் உடஞ்சிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.